ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2KPNK குட்டீஸ். இன்றைக்கி வந்து எங்கள் தம்பிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே. நாளைக்கு வந்து பர்த்டே, அதாவது May 18 பர்த்டே. நாங்கள் May 17 தான் ட்ரெஸ் எடுக்க வந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் May 17 வந்தோம். டைமே இல்லை, அதுவும் நைட் நேரத்தில் தான் வந்தோம். நைட்டு வந்து அவனுக்கு ட்ராயர் பார்த்துட்டு இருந்தோம். கோட் சூட் அவன் கேட்டிருந்தான், அதை எடுத்து வச்சுட்டு வந்திருந்தோம். எங்கள் அப்பா பார்க்குறேன்னு சொன்னதுனால அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து பேக்கெட் இருக்க ட்ராயராக எடுத்துகிட்டு இருந்தான். எங்கள் அம்மா எடுத்து காட்டினாங்க. அவன் பேக்கெட் இருக்க ட்ராயருக்கு தான் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் என் தம்பியும் பக்கத்தில் எங்கள் அக்காவோட எங்கள் அம்மா ஃபோன் வாங்கி நாங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா ஃபோன்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ட்ராயர் கேட்டாங்க. இது ஓகேவான்னு கேட்டாங்க. அப்பயும் பேக்கெட் வேணாம் அப்படின்னோம். அப்புறம் நாங்கள் ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி அங்கிட்டும் இங்கிட்டும் அவுட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் ஓடிக்கிட்டே இருந்தான். டைல்ஸ் இருந்ததுனால ஓவராக வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் அவனும் விளையாண்டுருக்கப்போ எங்கள் அம்மா அவனுக்கு நிறைய ட்ராயர்ஸ்லாம் பார்த்து வச்சுருந்தாங்க. அப்புறமா எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போனோம். எனக்கு இப்போவே ட்ரெஸ் எடுத்துடலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. போன தடவை அப்படி தான் எடுத்தோம். இங்கே நாங்கள் வந்து தைலா சில்க்ஸ் தான் வந்திருந்தோம். அந்த இடத்துல சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய செடிலாம் இருக்கும். இது வளருமா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன். இது வளருமா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வளருன்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன தடவை உண்டியல்லாம் இருந்துச்சு, இந்த தடவை அதை காணோம். நான் மேலே கூட ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். அங்கே உண்டியலே இல்லை. ஐ திங்க் அது எல்லாமே விற்றுருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லா பாக்ஸும் பார்த்துட்டிங்களா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டுட்ருந்தாங்க. அப்புறம் எல்லா பாக்ஸையும் பார்த்த உடனே எங்கள் அப்பா வந்துட்டாங்க. உடனே அந்த கோட் சூட் எடுத்து காட்டணுன்ட்டு கோட் சூட் வேணாண்டா, பேண்ட்டே எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம். நான் வந்து எனக்கு ஒரு ஜெகின்ஸ் எடுத்துகிட்டு அதை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா எங்கள் அம்மா அதை ஏன் கழுத்தில் போட்டு பார்த்துட்டு அது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வேணான்னு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் அடுத்ததாக என் பர்த்டேக்கு போவோம். அப்போயும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். நிறைய ட்ராயர்லாம் வச்சு பார்த்தாங்க. எங்கள் அப்பா என் தம்பிக்கு வச்சிட்டு இருந்தாங்க. சரி வாங்க இதெல்லாம் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடையிலும் பெருசாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து May 18. நாங்கள் வந்து காலையில் ஒரு கல்யாணத்துக்கு போனோம். என் தம்பிக்கு வேறு காலையிலே வயிறு வலி வந்துருச்சு. அவன் எப்போவுமே தாங்கிக்குவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த தடவை அழுவ ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோ வலிச்சுதாட்டுக்குது. அப்புறம் வாமிட் எடுத்தோட்டி வயிறு வலி சரியாயிடுச்சு. அது வெளியே வர்றதுக்கு தான் அவ்வளோ நேரம் பாத்ரூம் போயிருக்கான் அவன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேலுப்பிள்ளை ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான பெரிய தாமரை குளம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தாமரை கூட பூத்துருக்கு. நீங்கள் யார் தாமரை பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தாமரை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது. அப்புறமா நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ரொம்பவுமே நாங்கள் வந்து வேலுப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான் வந்திருந்தோம். அங்கேயே சாப்பிட்லான்னு பார்த்தோம். அங்கே கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கே வந்துட்டோம். என் தம்பி சிரிச்சுட்டு தோசை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். மணி என்ன ஆகுது பாரு, தோசை கேட்குற அப்படின்னாங்க. நானும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா லெஹங்கா போட்டு போயிருந்தேன். நாங்கள் வந்து பிரியாணி, சுக்கா எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கோலா உருண்டையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா வந்து அதை வாயிலே வைக்கல. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் நான் வந்து ஒரு வாட்டி டேஸ்ட் பார்ப்போமேன்னு எடுத்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி எங்கே போயிருக்கீங்க? கல்யாணத்துக்கு போய் அது பந்தியில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி யார் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா நாங்கள் நைட் சாப்பாடை முடிக்கிறதுக்காக ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிவா பிரியாணி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து பிரியாணி ஒரு கப்பில் போட்டு தந்தாங்க. அதுக்கு குருமா, தயிர் பச்சடி தந்தாங்க. நான் வந்து சூப்பராக சாப்பிட்டேன். ஓகே பாய்.